இப்போ நம்ம சென்னையில் பிரபலமாக இருக்க கோபு சித்தர் ஐயாவை பார்க்க வந்திருக்கோம். அவர் இப்போ ரீசெண்ட் டேஸில் சிவலிங்க மாலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாலையை வந்து போட்டிருந்தாங்க அவரோட சேனலில். ஸோ அதை பற்றி நம்ம விவரமாக தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இன்றைக்கி நம்ம வீடியோ எடுக்க வந்திருக்கோம். வணக்கம் ஐயா. ஸோ அந்த மாலை, சிவலிங்க மாலை இருக்கு இல்லையா, அது வந்து என்ன வேலை செய்யும் அப்படின்னா என்ன? இது வந்து சிவலிங்க மாலை அப்படின்றது வந்து இதுவரையிலும் யாருமே பார்த்துடாத ஒரு விஷயம். இது வந்து பார்த்தீங்கன்னா வேறு எங்கேயுமே கிடைக்கவும் கிடைக்காது. இது வந்து நமக்கு ஒரு ஒரு அற்புதமான ஒரு இடத்துல இருந்து ஒரு ஒரு உண்மையிலே அது வந்து ரொம்ப யாராலையுமே போக முடியாத ஒரு இடத்துல இந்த விஷயம் நமக்கு வந்து இது இது ரொம்ப மூலிகை சம்மந்தமான விஷயம். இந்த மாலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொழில் பிரச்சனை, ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு வந்து இந்த தொழில் வந்து ரொம்ப பாதிச்சு தொழிலில் பிரச்சனை இருக்குன்னா அவங்களுக்கு இந்த மாலை வந்து ரொம்ப வரப்பிரசாதமாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கணவன் மனைவி வந்து இப்போ கணவன் மனைவி பேச்சை கேட்கல, மனைவி கணவன் பேச்சை கேட்கல, இந்த மாதிரி விஷயத்துக்கு கூட இந்த மாலை வந்து உண்மையிலே வாங்கிட்டு போனவங்க எல்லாருமே ஐயா இந்த மாலை போட்டு என் குடும்பத்தில் நிறைய மாற்றங்கள் நடந்திருக்குயா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது ஏன்னா அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். இது எங்கேயுமே கிடைக்காது. இது நம்மக்கிட்ட மட்டும்தான் இருக்குது. நீங்கள் வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாலையினால் உண்மையிலே எல்லாருக்குமே இதை அணிஞ்சு என்கிட்ட வாங்கி அணிஞ்சவங்க எல்லாருக்குமே இன்றைக்கி ஒரு பாசிட்டிவான விஷயம். அட இதை போட்டு படிக்காத பிள்ளைங்க கூட இன்றைக்கி நல்லா படிக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது வந்து சித்தர்கள் நமக்கு வந்து ஒரு சில நிறைய நிறைய பாசிட்டிவான விஷயம் கொடுத்ததுல இந்த மாலையும் நமக்கு ஒரு ஒரு வரப்பிரசாதனே சொல்லலாம். சரிங்கய்யா. இப்போ இந்த சிவலிங்க மாலை இருக்கு இல்லையா, இப்போ இந்த சிவலிங்க மாலை வந்து ஒரு செடியிலேருந்து உருவாகுதா, இல்லை நீங்கள் கையால் செதுக்குறீங்களா, இல்லை வந்து அதுவே உருவாகிற ஒரு விஷயமா? இது கடவுள் அருளியதுன்னு சொல்கிறேன். இது வந்து ஒரு ஒரு பழத்தில் ஒரு விதையாக வரக்கூடிய ஒரு லிங்கம். இது வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்காது. எப்படி துளசிக்குன்னு ஒரு தனி மகத்துவம் இருக்கும், அந்த மாதிரி இந்த மணிக்கு இந்த மாலைக்கு ஒரு தனி மகத்துவம் இருக்குது. இது வந்து கையிலலாம் செய்யவே முடியாது. அந்த அளவுக்கு வந்து அது செய்யணும்னா அது ரொம்ப கஷ்டம். இது வந்து ரொம்ப கடவுள் நமக்கு கொடுத்த வரப்பிரசாதம் அப்படின்னு தான் நினச்சிக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு விதைக்குள்ளே தன்னை ஒழிச்சு வச்சிருக்காரு. அந்த லிங்கத்தை நம்ம வந்து கண்டுபிடிச்சி தேடி எடுத்து இன்னைக்கு மக்களுக்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம். இப்போ இது வந்து பல வருஷமாக பின்பற்றிட்டு இருக்க ஒரு விஷயத்த நீங்கள் செய்கிறீங்களா, இல்லை ஆல்ரெடி இருக்குதா? இது அதாவது இது வந்து காலகாலமாக இருந்தது, யாருக்கும் தெரியல. இப்போ நிறைய மூலிகைகள் இருக்குது, நிறைய செடிகள் இருக்குது. இந்த செடி இதுக்கு தான் யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு இன்றைக்கி இருக்கிறவங்க யாருமே அவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்கல. அன்றைக்கி வந்து சித்தர்கள் தான் அதை கண்டுபிடிச்சி நமக்கு வந்து இந்த இந்த மூலிகை இதுக்கு உதவும், இந்த இந்த கீழான இல்லையா, இல்லை இந்த கீரையா அந்த கீரையா, இதெல்லாம் இந்த ஒரு விஷயத்துக்கு நமக்கு உதவும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வல்லார ஞாபக சக்திக்கு இந்த மாதிரி ஒரு விஷயமும் வந்து எதுக்கு உதவும்னு சொல்லிட்டு கொடுத்த மாதிரி இன்னைக்கு இந்த விஷயத்த நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ இந்த பழத்துக்குள்ள இந்த லிங்கம் வந்து ஒளிஞ்சிருக்கு அப்படின்றத வந்து இன்னைக்கு நம்ம தேடி எடுத்து மக்கள் பயன்பாட்டுக்காக கொடுக்குறோம். ஒரு லிங்கம், அதாவது ஒரு ருத்ராட்சம் நம்ம அணியும் போதே நிறைய மாற்றங்கள் வரும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி தான் இன்னைக்கு ஒரு லிங்கத்தை நம்ம வந்து ஒரு வணங்கினாலே நமக்கு வந்து எத்தனையோ லட்சம் மாற்றம் நமக்கு வந்து வரும் வாழ்க்கையில். அந்த மாதிரி இது 108 லிங்கம் நம்ம கழுத்தில் போட்டோம்னா அந்த அளவுக்கு ஒரு மாற்றம், அந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம் இதில் இருக்கு. இப்போ நீங்கள் சொல்லும் போது நான் கவனித்தேன், அதாவது சிவனை கும்பிட்றவங்க தான் ஒரு ருத்ராட்சம் போடுவாங்க. இப்போது இந்த ருத்ராட்சத்துக்கும் இந்த சிவலிங்க மாலைக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? இல்லை, ருத்ராட்சம்ன்றது வேற. அது வந்து சிவனுக்காக அந்த ருத்ராட்சம் அணிகிறவங்க வந்து நான் வந்து சிவன் பக்தர் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ருத்ராட்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முகத்துக்கும் ஒரு சிறப்பு இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க வந்து சிவலிங்கமே தான் இருக்கும். இது பாருங்க, இந்த மாலை வந்து சிவலிங்கமே, ஒரு மணியும் சிவலிங்கமே இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு
என்ன சாமி இவ்வளோண்டா இருக்குது, எப்படி சிவலிங்கம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இது வந்து கடவுளா ஒரு 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 அதுக்கு ஒரு கதை இருக்குது. அது அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். கடவுள் வந்து ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அதுக்குள்ளே போய் மறைஞ்சிக்கிட்டாரு. ஸோ அந்த லிங்கம் தான் இது. இன்னைக்கு வந்து இவ்வளோண்டா இருக்கே, இது என்ன பவராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். சிவனை பொறுத்தவரை ஒரே ஒரு பழமொழி தான், மூர்த்தி சிறுசா இருந்தாலும் கீர்த்தி பெருசுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த ஒரு ஒரு மணியும் கீர்த்தி நிறைந்த மணிகள். அதே மாதிரி இந்த மாலை வந்து பயங்கர எஃபெக்ட், பயங்கர பாசிட்டிவான விஷயம். உங்களை சுற்றி எந்த ஒரு நெகட்டிவும் அண்ட விடாமல் உங்களை சுற்றி ஒரு பாசிட்டிவான விஷயம். நான் மை வாங்கின சாமி, நான் அதை பண்ண சாமி, நான் இதை பண்ண சாமி, எதுவுமே ரிசல்ட் இல்லை சாமி, அங்கே போனால் இங்கே போனால் அங்கே ஏமாந்தேன் இங்கே ஏமாந்தேன் இப்படின்னு நினச்சவங்க எல்லாருக்குமே இந்த இந்த சிவலிங்க மாலை வந்து உங்களோட குடும்ப பிரச்சனை, வெளியில் இருக்கிற தடைகள், வியாபாரத்தில் இருக்கிற தடைகள், சின்ன சின்ன வியாபாரம் பண்ணுறவங்க எல்லாருமே, இப்போ பூ வியாபாரம், ஒரு டிஃபன் கடை வியாபாரம், இந்த மாதிரி சின்ன சின்ன வியாபாரங்கள், சின்னதாக நான் ஒரு கடை வச்சுருக்கேன் சாமி, ஒரு டீ கடை வச்சுருக்கேன் சாமி, எனக்கு வந்து ஏற்கனவே நல்ல வியாபாரம் இருந்துச்சு சாமி, இப்போ வியாபாரமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எல்லாருக்குமே நிறைய பேர் இதை வாங்கிட்டு போய் இன்னைக்கு வந்து எனக்கு வியாபாரம் நல்லா இருக்கு சாமி, நல்ல ஒரு ரிசல்ட் சாமி அப்படின்னு சொல்றதை கேட்கும்போது எனக்கு உண்மையிலே சந்தோஷமா இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு கொடுத்து உங்களை வந்து நான் ஒரு பிரச்சனைலேருந்து காப்பாத்துறேன் அப்படின்னும் போது எனக்கு மன நிறைவா இருக்கு. சரி சார், இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்கும்போது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி கருங்காலி வந்து டக்குன்னு பூம் ஆயிடுச்சு. ஒரு வருஷம் இல்லை, அது ஒரு 5 வருஷமா இருக்கு. ஓகே, இப்போ டக்குன்னு பூம் ஆச்சு, எல்லாருமே கருங்காலின்னு ஒரு பக்கம் பேச ஆரம்பிச்சு. இப்போ நீங்கள் பேசும்போது கேட்கும்போது எப்படி இருக்குன்னா, அந்த கருங்காலி என்ன செய்யுதோ அதே வேலையை தான் செய்யுமா, இல்லை இதோட சிறப்பம்சம் ஏதாவது தனியாக இருக்கா? கருங்காலின்றது வந்து கண் திருஷ்டிக்காக போடுறது. இப்போ நமக்கு வந்து ஒரு கண் திருஷ்டி இருக்கு அப்படின்னும் போது அது கருங்காலி பயன்படுத்துறாங்க. ஆனா இது வந்து முழுக்க வேலை, இதோட வேலையே வேற.